என்னது? வரதனை வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயரா? வாங்க அந்த கோயில பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு என்ன நம்ம பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எதிர்த்த மாதிரியே இருக்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி தான் பார்க்க வந்திருக்கோம். இவரோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய். மிகவும் பழமையான மற்றும் பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயர். அது மட்டும் இல்லைங்க, இவர் எப்போதுமே நம்ம காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமியை வணங்கியவாறு தான் காட்சி அளிப்பாரு. அதனாலதான் இவரை பார்த்த பிறகுதான் காஞ்சி வரதுலயே தரிசனம் செய்யணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வேண்டுதல்களை முதல்ல இந்த ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டு பிறகு வரதரிடம் வேண்டும் போது சீக்கிரமே நிறைவேறும்னு நம்பப்படுது. இந்த ஆஞ்சநேயரை 2, 4, 9, 18, 48, 108, 1008 என பக்தர்கள் சுத்தி வருவாங்க. குறிப்பா 1008 முறை சுத்தி வந்தா நம்ம நல்லதா என்ன வேணாலும் நடக்கும்னு அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அந்த அனுபவத்தை பெற்ற ஒரு பக்தனா இருக்கிறேன். நானும் 1008 முறை சுற்றி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நீங்களும் இந்த ஆஞ்சநேயர் 1008 முறை சுற்றி உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கோயில் 1008 சுற்றுகள் சுற்றுறதுக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். பொதுவாகவே காலை வேலையில சுற்றுறது மிகவும் நல்லது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலை நம்ம வலம் வரும்போது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்ற மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள பாராயணம் செஞ்சு சுத்தி வரும்போது இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்ல, நம்ம வேண்டுதலை ஆரம்பிக்கும் போது நீங்க 2 தீபங்கள் ஏற்றி ஆரம்பிச்சீங்கன்னா முதல் தொடக்கம் நல்ல முடிவுன்ற மாதிரி நல்ல வகையில உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நீங்களும் இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து இறையருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். கட்டாயம் வாங்க, இந்த ஆஞ்சநேயரின் அருளை பெறுங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.